விளையாட்டு அப்படின்னாலே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஜெயிக்கிறது தோக்கிறது அது எல்லாத்தையும் தாண்டி அந்த விளையாட்டுக்கான கண்ணியத்தோட நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட விளையாட்டுக்கான கண்ணியத்தை மீறி செயல்பட்டாங்க இந்திய அணி அப்படின்னு பாகிஸ்தான் போய் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் கிட்ட இந்தியா மேலே புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகாரை எதற்காக தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போட்டியின் போது இந்திய அணி வீரர்கள் பாகிஸ்தான் அணி வீரர்களை தரக்குறைவாக நடத்தினாங்க. குறிப்பாக டாஸ் போட வரும்போது கூட வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ மேட்ச் ரெஃப்ரியாக இருந்தவர் பாகிஸ்தான் அணியோட கேப்டன் சல்மான் அலி ஆகா கிட்ட வந்து சொன்னார். அதாவது சூரியகுமார் யாதவ் கிட்ட நீங்கள் போய் ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு டீமுமே வந்து பரஸ்பரம் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. அந்த சமயம் இந்தியா ஜெயிச்சப்ப களத்தில் இருந்த வீரர்கள் கேப்டனான சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் சிவம் துபே, இவங்க ரெண்டு பேரும் போட்டியை அவங்க ஜெயிச்சு முடிச்சதுமே அங்கிருந்து உடனடியாக கிளம்பி வெளியேறிட்டாங்க. பாகிஸ்தான் அணி வீரர்கள் யாருக்குமே வந்து அவங்க வந்து கை குலுக்க மறுத்துட்டாங்க. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் வழக்கமாக அந்த டீம் எல்லாருமே வந்து கீழே இறங்கி வருவாங்க இந்த கை குலுக்கல் நிகழ்வுக்காக. ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க போய் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவுகளை வந்து சாத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் களத்தில் நின்று அவங்களுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனாலும் அவங்க யாருமே வரலை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்திய அணி மேலே முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற அந்த பரிசளிப்பு விழா பிரசன்டேஷன் செரமனியில் வந்துட்டு நாங்கள் வந்து அதனால தான் கலந்துக்காமல் அதை வந்து பாய்காட் பண்ணோம் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வழக்கமாக வந்து போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற அந்த பிரசன்டேஷன் செரமனியில் ஜெயிச்ச அணியோட கேப்டனும் சரி தோத்த அணியோட கேப்டனும் சரி ரெண்டு பேர்கிட்டையுமே அவங்களோட தரப்பு கருத்துக்கள் அப்படிங்கிறது கேட்கப்படும். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் அங்கே வந்திருந்தார். சல்மான் அலி ஆகா இந்த விழாவை வந்து புறக்கணிச்சிருந்தார் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த விவகாரத்தில் அடுத்ததாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்டு அணிகளுமே ஒரே குரூப்பில் இடம்பெற்றிருக்கிறனால அடுத்த சுற்றுக்கு இவங்க முன்னேறும் போது அங்கேயும் ஒரு முறை பலப்பரீட்சை நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகும். ஸோ அப்படி உருவாகும் போது இப்போ வெடித்த இந்த சர்ச்சை அப்படிங்கிறது இன்னும் பெருசாக பூதாகரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஆசிய கோப்பை மீதான எதிர்பார்ப்பை ஒரு பக்கம் எகிர செஞ்சிருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் வேற ஏதாவது பிரச்சனை வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பதற்றத்தையும் உருவாக்கி இருக்கு.